ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர்ஜே தீரு. இந்த காலை வேளையில உங்க எல்லாத்துக்கும் ஒரு அழகான ஒரு மெசேஜ் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் ஒரு நாள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பிக்கிறாரு. அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு உலகம்ன்ற பெயரையும் வைக்கிறாரு. அந்த உலகம்ன்ற வாட்ஸ்அப் குரூப்ல அழகான வானத்தையும் பூமியையும் முதல் மெம்பரா சேர்க்கிறாரு. அடுத்தது சூரியன், அழகான கடல், அழகான மழை, ஆறு, குளம், மரங்கள், விதவிதமான விலங்குகள், பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா 1 by 1 அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி சேர்த்துட்டு இருந்த கடவுள் கடைசியா மனிதர்களையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்க்கிறாரு. மனிதர்களை சேர்த்த அந்த கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பா, எல்லாத்தையுமே ஒரு குரூப்ல ஒன்னா சேர்த்துட்டோமே அப்படின்ற மாதிரி. இனி இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு நம்ம தேவையில்லை, மனிதர்களை வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்துட்டோம், இனிமேட்டு மனிதர்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப்போட அட்மின் ரைட்ஸை மனிதர்கள் கிட்ட கொடுத்துட்டு கடவுள் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருந்துச்சு. எல்லாருமே மகிழ்ச்சியா ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பயணம் பண்ணிட்டு வந்தாங்க. மனிதர்கள் கடைசியா தன்னோட சுய லாபத்துக்காகவும் தேவைக்காகவும் அழகான மரங்கள், குளங்கள், ஆறு அப்படின்ற மெம்பர்ஸை அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. அதுக்கு பதிலா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அபார்ட்மெண்ட், ஃபேக்டரி அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் புது புது மெம்பரா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதனால ரொம்ப கோவப்பட்ட மழை என்னோட நண்பர்களே இல்லை அந்த குரூப்ல, நான் மட்டும் எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி மழையும் அந்த குரூப்ல லெஃப்ட் ஆயிடுது ரொம்ப கோவப்பட்டு. ஆனா சூரியன் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல லெஃப்ட் ஆகவே இல்லை. லெஃப்ட் ஆகாம அந்த குரூப் மெம்பராகவே இருந்து தன்னோட கோபத்தை ரொம்ப அதிகமா வெளிப்படுத்தி மனிதர்கள் வெயில்ல ரொம்ப வாட்டி வதைக்குது. இதனால என்ன தெரிய வருதுன்னா, மனிதர்கள் கண்டிப்பா இயற்கையை நேசிச்சுதான் ஆகணும். இயற்கையை நம்ம பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இயற்கை நம்ம மேல ரொம்ப கோவப்பட்டுரும். அப்படி கோவப்பட்டா மனுஷங்களால வாழவே முடியாது இந்த உலகத்துல அப்படின்றதுதான் இந்த குட்டி மெசேஜ். இந்த குட்டி மெசேஜ் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு குட்டி கதையில உங்களோட சந்திக்கிறேன். நான் உங்கள் திரு.